பார்க்கிறேன். ஆனால் உன் போல் ஆஸ்தான வித்துவானை இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். கண்ணதாசன் வாலி பிறைகுடன் இப்ப வைரமுத்து அவங்க எல்லாம் நீ ஓவர் டாக் பண்ணிட்டு போயிட்ட. பாடல்களின் கருத்துக்களை எவ்வளவு உருக்கமா எழுதிருக்காம. நம்மளுக்கு மகாராஜாவே இல்ல. அவன் வந்தான்னா நம்ம சூத்துக்கு தொல்லை. அதனால இந்த டீலிங்க்கு நான் வரல. I am going to her. நானும் கோயா விட்டுலாம். யார் ஆயா விட்டு? என்னடே ஒத்தாயானுக்கு ஓயாப்புக்கு எழுதி போடுறான்னு 1.5 வருஷமா சொல்லிக்கிறேன். அதுக்கே வக்கீல் ஆயா விட்டுல. ஆமா இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்முடைய மகாராஜா அரண்மனையில இருக்கிறார். அருவாமனையிலயா? அருவாமனையில இல்லப்பா, அரண்மனை சிம்மாசனம். சிமன் ஊத்தின்னு பார்த்து வச்சுக்கணும். சிம்மாசனம் அதே சனம். ஆமா அமர்ந்திருக்கிறார். சீக்கிரமாக சென்று என்னுடைய முதல் மந்திரி கையோட கூட்டினு வா. கையோட? ஆமா. கழட்டி விடு, வருதா பாக்கலாம். பின்ன எப்படி கையோட கூட்டின்னு போவ? அப்படி கிடையாது. கையோடனா கைய பிடிச்சு அடிச்சுனுவா. கைய பிடிச்சு அடிச்சுனுவா. கைய பிடிச்சு அடிச்சுனுவா. கைய பிடிச்சு. ஆமா. நமக்கு பல்லு கொஞ்சம் தூக்கு பல்லு. நாக்கு போய் பல்லுல மாட்டிக்கிச்சுன்னா கைப்பல் தென்னிடும். வாடா எப்பா போலாம் வாடா. தம்பி இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப கெட்டு போய்க்குது. ஒரு கேங்கே வந்து இறங்கினுக்கு தான் பிள்ளைங்களை திருடின்னு போறோம். எங்கடா வந்து இறங்கி இருக்குது? அங்கங்க இறங்குறாங்களாம். அச்சான ஆளுநர் பக்கம் பிள்ளைங்க போனா வாயை பிடிச்சி அமைச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இவன் மகாராஜான்னு சொல்லிட்டு மயிராஜினி என்ன பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால நான் வந்து டெஸ்ட் பண்ணிடுறேன். டெஸ்ட் பண்றதுக்கு நீ வேற ஏப்பா ராஜா கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க பேசும்போது நீ பேசாத. அதனால பயமா இருக்குது. வந்துக்கிறவன் புது மகாராஜாவா இல்ல பழைய மகாராஜாவா டெஸ்ட் பண்ணிடலாம். அதனால வந்திருக்கிறவன் பழைய மகாராஜா இருந்தா அங்கிருந்து வந்த உடனே என் பேரு சொல்லி கூப்பிட்டுப்பான். ஆமா கண்டிப்பா. இவன் உன்னை விட்டு கூப்பிட்டுக்கிறானா அதனால என் பேரு போய் சொல்லி கூப்பிட சொல்லி. உன் பேரு? ஆமா அண்ணா உன் பேரை சொல்லி கூப்பிடணும்டா. என்ன பேர் வச்சிருக்கிற? அடே மந்திரி, சென்னையில மழை பெஞ்சு தண்ணி. ஏடா இவ்வளவு நீட்டா வச்சா எப்படா கூப்பிடுவாங்க? ஏடா இங்கிருந்து சென்னைக்கு அவ்வளவு தூரம் இருக்குது. ரொம்ப தூரம் தான். அதே நீட்டா வச்சுட்டேன். ஓ அப்படியே நீட்டா வச்சுட்டேன். நீட்டா இப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துடுறேன். வந்துருவல்ல? சரி போயிட்டு சொல்லிட்டு வரேன். பரவாயில்லடா எப்பா. பேரு பச்சிட்டு கொலை. என்னடா மந்திரிக்கு புதுசா பேர் வச்சிருக்காங்களா? புது பேரு? ஆமாங்க. என்ன பேரு? பேரிட்டு கூப்பிட்டா கண்டிப்பா வந்துடுறானோ. சரி புது பேரிட்டு சொல்றல்ல? ஆமா. என்னடா பேரு? மகாராஜா நான் சொல்ற மாதிரி நீங்க பேரிட்டு கூப்பிடணும். நீ சொல்ற மாதிரி? ஆமா. அடே மந்திரி சென்னையில மழை பெஞ்சு தண்ணி அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவான் இல்ல? அவன் வராத போயிட்டான்னா அப்படின்னு சொன்னா சொல்ல கூப்பிடுங்க. அறியாமல் வந்துருவான். ஆமா கண்டிப்பா வந்துருவான். அடே மந்திரி சென்னையில மழை பெஞ்சு தண்ணி ஏரியில உக்கார போது ஏன்டா சூத்த நோட்டீஸ் பண்ணி நம்ம பேரு சும்மா பட்டாசு கிளம்புமே. நீ வச்சதே வச்ச நீட்டா வேற வச்சிட்டு எடுத்தாண்டா நீட்டா பலா பலான்னு டுபில் ஊடுது. ஆமா சரி இந்த பேரு செட் ஆகல. அதனால பேரு மாத்தி வச்சிடலாம். மறுபடியுமா பேர் மாத்திட்ட? என்ன பேருன்னு? அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு. சின்னதா சுருக்கி வச்சுக்கலாம். அப்படியே பச்சோன்னா வந்துடுறேன். ஓ முன்ன நீட்டா வச்ச அடிச்சுட்டாரு. இப்ப போனா குஞ்சு கடிக்குவாரு. சின்னதா பேரு சொன்ன உடனே
சில்லற காசு கொடுப்பார். கண்டிப்பா. சரி வரேன். மகாராஜா போன வருஷம் வச்சிருக்காங்க அந்த பேரு. என்னடா வருஷம்? 2023. 2023. ஆமா கரெக்டா சொல்லி இருக்கிறேன். ஆமா. இப்போ இந்த வருஷம் இப்ப என்னது நடக்குது? 2046ல. ஏண்டா 12 வருஷம் எக்ஸ்ட்ரா வினால சொல்லிருந்தா பார்த்து 2024 2024 பேர் புதுசா வச்சுக்கிறாங்களா? இவனுக்கு பேரு ஆமா வருடத்துக்கு ஒரு பேரு. ஆமாங்க. இந்த 2024ல ஆமா. அவனுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன பேரு? சின்னதா சின்ன பேரு. சைஸ் அங்க போய் கை. ஏண்டா பேர மேல காட்டுறானா நீ கீழே காட்டிருக்கிற? இல்லடா சின்னதா. ஓஹோ சின்ன பேரு. மகாராஜாவுக்கு சின்னதா. மகாராஜா என்ன பேர் தெரியுமா? என்னடா பேரு? அடே தம்பி தம்பி பாவாக்கா பிஞ்சு. அவ்வளவுதானா? தொட்டா வந்துருவான். சொன்ன உடனே வந்துருவானா? ஆமா. யாரு நானா வட்டா? வரேன். ஹலோ சுத்தி அடிப்பா நாட்டுக்கு. ஏய் அப்படி இன்டர்வியூ அழைத்தா உடனடியாக வந்துருவான். அப்படியா? அடே மந்திரி பாபாக்கா பிஞ்சி. மகாராஜா வாயில இந்த பையன் குச்சி நீயும் வேணாம். போறேன் கம்முனு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் மலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ரொம்ப கஷ்டம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் தேவடியாம தெய்வ மகனே நீ புகழ்றதும் வேணாம், அவன் புடிச்சு அடிக்கிறதும் வேணாம். வா போலாம். அடிக்க மாட்டாரு. வாடா. நான் போனா நம்முடைய மகாராஜா அடிக்க மாட்டான். அடிக்க மாட்டாரு. இத புட்டி நாட்ட புட்டி அதுதான். ஆமா. சரி விடு, நேரா போய் டீல் பண்றேன். ஆமா. ஏன்னா யார போய் டீல் பண்றன்ற நம்முடைய மகாராஜாவை பார்த்தா அங்க போகும்போது வேற மாதிரி வருது. யா டிப்பு 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 டிப்புனு பாரு பொழுது கடிச்சது இவன் சுத்ததான் பாரு. பார்த்தா சூடாண்டா இருக்கும். அப்படிதான். ஆமா. சரி விடு. என்ன டேய் வா போலாம். இருந்தா இழுத்து விட்டுன்னு வர. என்னடா அது நீளாது இருக்கிறது அவ்வளவுதான். ஆமா. அதுக்கு மிச்சம் இழுத்த அதுக்கோ எடுத்துக்கோ. மகாராஜா மந்திரி யாரு? ராஜராஜ சிங்கார கௌரி எடுத்து சுருக்கு போட்டு சாவரத்தை துருக்கு போட்டுனா ஏய் என்னடா தாள திருப்பி தண்ணிகளத்தா தண்ணிகளத்தா செதுகளத்தா குட்டைகளத்தா கவுரி எடுத்தா துருக்கு போட்டா அதானே செத்தா சாப்பிட்டு நம்ம சூரிய பக்கத்துல இருக்குது பெங்களூர். அப்படியே பக்கத்துல போனா இப்படி பாடுறேன்.
கௌரி எடுத்து ஜுருக்கு போட்டு எப்படா சாவாங்க? ஐயோ சாமி சாவலிங்க. எங்க ஊர்ல ஒரு புள்ள சாவவே இல்ல. எப்படா சொல்ற நீ? ஆம்படியா முண்டாட்டிக்கு சண்டை வந்து திடீர்னு கவுத்து எடுத்துக்கிட்டு போய் தண்ணி கேறதுக்காக தண்ணி தொட்டி மேல ஏறி ஏறி பக்கத்துல இருக்கிற புள்ளைங்களால ஜுருக்கு வச்சு